சூசைட் அப்படிங்கிற மாதிரி இவங்க இதுலையும் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே ஒன்று வந்துருச்சு பிஎம் ரிப்போர்ட். ஆமாண்ணா பொண்ணுக்கு வந்துருச்சுங்கண்ணா வச்சு நேற்று எரிச்சுட்டாங்கண்ணா. நம்ம எடுக்கிற முடிவுக்கு அவங்க கட்டுப்படுறாங்க. அண்ணா சொல்ற முடிவுக்கு அவங்க ஒத்துழைக்கிறாங்கண்ணா. அதுக்குள்ள அந்த குடும்பத்து மேல பிசிஆர் ஆக்ட் போடுறீங்க, ஜாதி வன்கொடுமை வழக்கு தூக்கி அவங்க வீட்டில் போடுறீங்க. 16 வயசு பொண்ணை அவன் காதலிச்சதே தப்பு, அந்த வீட்டை போய் இடிக்கிறீங்க, அவங்கள போய் கொலை முயற்சி பண்றீங்க. அப்போ இதெல்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இந்த ஜாதிய பாகுபாடு நோக்கி இது போயிட்டு இருக்கா? இது எப்படி நீங்க யாரை கேட்டு நீங்க இந்த முடிவு எடுத்தீங்க? இது ஆணவ கொலை யாரை கேட்டு முடிவு எடுத்தீங்க? பெண் பிள்ளை பெற்றவங்கிட்ட போய் கேட்டு பார்த்து தெரியும் அவன் வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான். இன்னைக்கு 2 வயது குழந்தைய கற்பழிக்கக்கூடிய கூட்டம்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படிப்பட்டவங்க கிட்ட தான் காப்பாத்தி ஒரு பெண் பிள்ளையை கூட்டு வளர்க்குறவனு தான் தெரியும் அந்த கஷ்டம். பெண் பிள்ளையை பெற்றெடுத்தவன் தான் தெரியும் அந்த கஷ்டம். நீ நோவாம வருவ, நீ மினிக்கு வருவ, நல்ல புள்ளிங்கன்னு வருவ, நீ வந்து கூட்டு போயிடுவேன் என் பொண்ணை 13 வயசுல 14 வயசுல கூட்டு போயிடுவேன். நாங்கள் வேலை சூப்பிட்டு உட்காந்துட்டு பார்த்துக்கணுமா நாங்கன்னு கேட்குறேன் நான். இது நல்ல வேலை, இது வந்து தற்கொலையா இருந்தது. இதே ஒரு கொலையா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த கவின் விவகாரமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இந்த பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும், எல்லா விவகாரத்தையும் எடுத்துங்களேன். அப்போ வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு ஜாதியை தாக்கும் முயற்சியாக, ஒரு ஜாதியை மட்டப்படுத்தும் முயற்சியாக இது நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்போ ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, திருமாவளவன் பேசுற மாதிரி. திருமாவளவன் என்ன பேசுறாரு, அங்கேருந்து சொல்றாங்க, இல்லை சார் இது வந்து சூசைட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்படியா? சூசைட் கன்ஃபார்ம் ஆச்சா? இல்லையே, அது கொலை வழக்கம் மாற்றத்துக்கு என்ன பண்ணலான்னு பாருங்க. இல்லைங்க, அது கொலை வழக்கம் மாற்றத்துக்கு ஏதாச்சும் முகாந்திரம் இருக்கா பாருங்க அப்படின்னு பேசுறாரு. இதுல வந்து சிபிஎம் நிலைப்பாடு என்ன, கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன கேட்கறாரு. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு கூட்டணி வைப்பதற்கு வேணா நீ வந்து கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்னன்னு கேளு, காங்கிரஸ் நிலைப்பாடு என்னன்னு கேளு, வைகோ நிலைப்பாடு என்னன்னு கேளு. இது முழுக்க ஒரு ஜாதிய கலவரத்தை தூண்டும் விதமான ஒரு செயல். இதுல கூட நீ கம்யூனிஸ்டை கேட்ப, காங்கிரஸை கேட்ப, வைகோவை கேட்பனா நீ எல்லாம் எப்படி ஒரு கட்சியோட தலைவராக இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு ஒரு முதிர்ச்சி அடைந்த தலைவர், நன்றாக ஒரு பேசக்கூடிய தலைவர், இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கணும்? சரிப்பா தற்கொலை வந்துருச்சாப்பா, விடுப்பா, அந்த பொண்ணு வேற மைனர் பொண்ணுப்பா. இதுல வேற அங்க இருக்கக்கூடிய அந்த விசிகாவை சார்ந்த நிறைய ஊடகவாதிகளும் எல்லாம் என்ன பண்ண, பொண்ணு பேரை சொல்றான் வெளியே, பொண்ணோட புகைப்படத்தை வெளியிடறான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு இது. உன் வீட்டு பிள்ளைக்கு நடந்தா உன் புகைப்படத்தை வெளியிடுவியா நீயே? உன் வீட்டு பிள்ளைங்களுக்கு நடந்தாக்கா பேரை வெளியே சொல்லுவியா நீயே? அப்ப அடுத்த ஜாதினா மட்டும் பேரை வெளியே சொல்லுவேன், புகைப்படத்தை வெளியிடுவேன், இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். எவன் அந்த குழந்தையோட புகைப்படத்தை வெளியிட்டானோ, அந்த குழந்தையோட பேரை வெளியிட்டானோ, அந்த யூடியூப் சேனல் மேலாம், அந்த சேனல் மேலாம், அந்த கட்சியை சார்ந்தவங்க நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கொலைக்கு தூண்டுதலாக இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, தற்கொலைக்கு தூண்டுதலாக யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த பையனோட பெற்றோர். அவங்க மேல போக்சோ வழக்கு போடணும். போக்சோ, ஏன்னா ஒரு உயிர் போயிருக்கு, ஒரு குழந்தையோட உயிர் போயிருக்கு. அவன் மேஜரா இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணு மைனர் தானே. அந்த பொண்ணு 16 வயசு தானே ஆகுது. 16 வயசு பொண்ணுக்கு ஆசையை காட்டி நீங்க வந்துட்டு அந்த பொண்ணை தற்கொலைக்கு தூண்டியதாக இவங்க மேல வழக்கு போடணும் நியாயமா. எப்ப இந்த வன்னியரசு வந்தாரோ, இந்த வன்னியரசு வந்ததுல இருந்து அப்பாவிகள் மேல பிசிஆர் ஆக்ட் போட்டு உள்ள போறதே இவங்க வழக்கமா போயிருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்துல அந்த ஒரு குப்பம் ஒன்று இருக்காங்க, அந்த குப்பத்துல மீனவர்கள் மேல பிசிஆர் ஆக்ட் போட்டிருக்காங்க. அங்க நடந்த அந்த சுடுகாடு மேட்டர்ல மீனவர்கள் மேல பிசிஆர் ஆக்ட் போட்டிருக்காங்க, அவங்களை கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இப்படி இந்த வன்னியரசு வந்த பிறகு தொடர்ந்து குறிப்பிட்ட ஒரு ஜாதியினருக்கு மேல இவங்க வந்துட்டு பிசிஆர் ஆக்ட் போட்டு உள்ள தள்ளுறதுலயே இவங்க குறியா இருக்கிறாங்க. அப்போ சமூக நீதி அமைச்சர் பேசக்கூடியவர் என்ன பண்ணோம்? எல்லா ஜாதிக்கும் சமமா இருக்கணுமே தவிர இப்படி தொடர்ந்து அவங்க மேல பிசிஆர் ஆக்ட் போட்டு உள்ள போறது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. அது இல்லாம இந்த பொண்ணு மைனர் பொண்ணை காதலிச்சதுக்கே அவங்க குடும்பத்து மேல இவங்க போக்சோ வழக்குல கைது பண்ணணும். அப்படி பண்ணல சொன்னா அந்த போக்சோன்னு கொண்டு வந்தே வேஸ்ட். அப்போ என்ன நினைக்கிறான்? அப்போ விசிகாக்காரன், இந்த விசிகாக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பா ரஞ்சித், இந்த விசிகாக்கு சப்போர்ட் பண்ண ஒரு கம்யூனிஸ்ட், இவங்க இந்த வைகோ, இவங்க எல்லாருமே என்ன சொல்ல வராங்க? அப்ப மைனர் பொண்ணை லவ் பண்ணலாமா? அப்ப மைனர் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாமா? அப்ப இது எப்படி நியாயத்தை நீ கற்பிக்கிறீங்க? நீங்க உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது.